மக்களுக்கு எதை எளிமையா சொன்னா உடனே பிடிச்சுக்குவாங்க. அப்படி எளிமையாக சொல்லி இறைவனுடைய பெருமைகளை சொன்னவர் தான் சுவாமி கிருபானந்த வாரியார் அவர்கள். 64வது நாயனாரா நாம அவர போற்றி வணங்கி இருக்கிறோம். அவர் சொல்றாரு, இந்த விதி இருக்கிறே விதிப்பயணம் ஒண்ணுமே செய்ய முடியாது. அந்த விதிப்பயணம் பத்தி சொல்லும்போது தபால்கார் தந்தி கொண்டு வராரு. டேய் ஏன்டா நீ செத்து போன செய்தி கொண்டு வந்த? தபால்காரன் தந்தி கொண்டு வந்தவன புடிச்சு மிரட்டினா எப்படியோ? அது மாதிரி தான் யாரையும் நொந்து பயனில்லை. விதி என்பது அப்பேற்பட்ட ஒரு விஷயம். ரொம்ப சுலபமா புரிய வைப்பார். அது மாதிரி தான் அந்த காலத்துல இந்த தீக்காக்காரங்க நாத்திகம் பேசுவாங்க. விபூதி வச்சிருக்கிறதெல்லாம் அப்போ ஒரு தடவ எம்.ஆர். ராதா அவர்கள், அவர் கொஞ்சம் துடுக்கா பேசக்கூடியவர். நம்மலாம் நெறைய பார்த்துருக்கோம். அவர் போய் எம்.ஆர். ராதா அவர்கள் தீக்காவினுடைய ஒரு கூட்டத்துல, இந்த எல்லாம் விபூதி சுண்ணாம்படிக்கிற மாரி போட்டு பூசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாம என்ன நினைக்கிறது? ஏதாவது ஒரு வெள்ளை அடிச்சிருக்காங்க அப்படி சொன்னா, வீட்ல குடியிருக்காங்கன்னு அர்த்தம். மண்டைக்குள்ள எதுவுமே இல்லாதவங்க தான் எதுவும் இல்லாம போவாங்க. என்னுடைய மண்டைக்குள்ள என்ன இருக்கு? மூளைன்ற ஒரு விஷயம் இருக்கு. இறைவன் குடிக்கொண்டு இருக்கான். அதனால நான் விபூதி பூசியிருக்கேன் அப்படின்னாராம். அப்படி மக்களுடைய மனதை அப்படியே சுலபமாக பிடித்து, இறைத்தன்மையை, ஆன்மீகத்தை கொடுத்தவர் கிருபானந்த வாரியார் அவர்கள். அவருடைய பிறந்த தினம் இன்றைக்கு.